4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி புத்தகத்தை எழுதிய கர்னலே வந்து இல்லப்பா ராகுல் என் புத்தகம் இன்னும் வெளியாகல அப்படின்னு சொன்னாலும் அட கம்முனு கடங்க ஆபீசர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க புத்தகம் ஏற்கனவே வெளியாகி அமோகமா வித்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவார் போல. ஏன்னா அந்த புத்தகம் இன்னும் வெளியாகவில்லை அப்படின்னு அந்த புத்தகத்தை வெளியிடும் பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா சொல்லியும் அதை ஏத்துக்காம வெளியீட்டு நிறுவனமே பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ராகுல். சிவராத புத்தகத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசுவது வீதிகளுக்கு புறணானது என சபாநாயகர் எவ்வளவோ தடுத்தும் அவர் பேச முயன்றால் முடியாமல் போகவே பாராளுமன்றத்துக்கு வெளியே அவரும் அவரது கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பத்திரிகையாளர்களை சந்தித்து உண்மையை எதிர்கொள்ள பயந்து விட்டார் மோடி என்றும், என்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறது என்றும், மோடி அவைக்கு வந்திருந்தால் அவருக்கு அந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்திருப்பேன் என்றும் நாரவனே எழுதிய புத்தகத்தை ஆட்டி காட்டினார். இதைத் தொடர்ந்து காந்தி குடும்பத்தின் விசுவாச மீடியாக்கள் ராகுலை ஒரு ஹீரோ போல சித்தரிக்க முயன்றன, முட்டுக் கொடுத்தன. இந்த நிலையில்தான் அந்த புத்தக வெளியீட்டாளரான பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா முன்னாள் ராணுவ தலைவர் ஜெனரல் எம் நாராயணனின் நினைவு புத்தகமான 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி தனிப்பட்ட வெளியீட்டு உரிமைகளை தாங்களே வைத்திருப்பதாகவும் புத்தகம் எந்த வடிவிலும் இன்னும் வெளியாகவில்லை என்றும் சொல்லிவிட்டது. புத்தகமாக மட்டுமல்ல, டிஜிட்டல் வடிவிலும் வெளியாகப்படவில்லை, விநியோகிக்கப்படவில்லை, விற்கப்படவில்லை அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு. இதற்கப்புறமும் ராகுல் அந்த வெளியீட்டு நிறுவனம் பொய் சொல்லுது என்று குற்றம் சொல்லிவிட்டு, பாருங்க நரவனே அவர்களே ட்வீட் போட்டு இருக்கார் அப்படின்னு 2023 வந்த ஒரு ட்வீட்டை காட்டுறார். ஆனால் அதுவோ புத்தகம் வெளியாவதற்கு முன்னாடி ப்ரீ ஆர்டர், அதாவது முன்பதிவுக்கான நரவனே அவர்கள் போட்ட ட்வீட். ப்ரீ ஆர்டர் என்றால் என்ன என்று கூட தெரியாத ராகுல் இந்த நாட்டின் LOP கொடுமையா இருக்குல்ல. இது இப்படி இருக்க அந்த புத்தகத்தை எழுதியவரே இன்னும் புத்தகம் வெளியாகவில்லை என்பதை உணர்த்தும்படி திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த புக் அப்படின்னு பதிவு போட்டிருக்கார். ஆன பிறகும் அந்த புத்தகம் வெளிநாட்டில் கிடைப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்கார் ராகுல். நிச்சயம் கர்னலும் பொய் சொல்கிறார், அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி அமோகமா வித்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். எது எப்படியோ இப்ப ராகுல் மீது டெல்லி காவல்துறை FIR பதிவு செஞ்சிருக்கு. இதனால ஒரு பெரிய பாதிப்பும் இல்லைன்னு வச்சுக்குங்க. பல வழக்குகளில் இதுவும் ஒன்று. ரொம்ப மிஞ்சி போனா கோர்ட்ல மன்னிப்பு கேட்பார், அது அவருக்கு பழக்கமான விஷயம் தானே. இதனிடையே பாராளுமன்றத்துக்கு வெளியே ராகுல் நடந்து வரும் பொழுது அவர் அந்த புத்தகத்தை புரட்டுகிறார். அந்த புத்தகத்தின் உள்ளே வெள்ளை வெத்து பேப்பர் மட்டுமே இருந்ததாக ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. இது நிஜமான வீடியோவா இல்ல டீப் ஃபேக்கா தெரியல. ஆனா ராகுல் நடத்தைகளை பார்க்கும்போது இது நிஜமான வீடியோவா தான் இருக்குன்னு தோணுது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ராகுல் காந்தியை யாரோ எங்கிருந்தோ இயக்குகிறார்கள் என்றே தெரிகிறது. அது யாரா இருந்தாலும் ராகுலை ஒரு அடிமுட்டாளாக, திறமையற்றவராக, புத்தி இல்லாதவராக காட்டுவதையே நோக்கமாக வைத்திருக்கிறார்களோ என்று சந்தேகப்பட தோன்றுகிறது.